வணக்கம். வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 23 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. மார்க்கெட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரைட், நம்ம போன 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஜோஹோ மீட்டிங்லேயும் சரி யூடியூப்லேயும் ஒருத்தரை நான் சொல்லியிருந்தேன், அதானி ஷேர்ஸ் கீழே டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட் பிரகாரம் 1200 பக்கமாக காட்டுது, வெயிட் பண்ணி பார்க்கலான்னு. அண்ட் இன்ஃபேக்ட் ஜோஹோ மீட்டிங்கில் நான் இண்டஸ்இன் பேங்கோட சார்ட் பேட்டர்ன்ஸ், வீக்லி சார்ட் பேட்டர்ன்ஸ் எடுத்து இதுவும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கன்றது நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் நடந்துருக்கு. ரைட், ஸோ ஒரு இன்சிடென்ட்ஸ் வரத்துக்கு முன்னாடி சார்ட் பேட்டர்ன்ஸ் காட்டும். இன்றைக்கி 20% அதானி விழுந்தது ப்ராபப்ளி யாராச்சும் வச்சுருந்தாங்கனால் அண்ட் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் இல்லை இந்த ப்ரோக்ராம் பார்த்துருந்தால் நிச்சயமாக எக்ஸிட் பண்ணியிருந்துருக்கலாம். லாஸ்ட் இயர் ஜஸ்ட் 1 வீக் பிஃபோர், 1 வீக்கில் ஒரு 4-5 days பிஃபோர் அதானியோட ரிப்போர்ட் வரத்துக்கு முன்னாடி நம்ம சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கான டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1300 to 1500 நம்ம கொடுத்துருந்தோம். 1800 நிச்சயமாக வரும் அண்ட் அது கீழே ப்ராபபிள் தெரியாதுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம நேரமான்றது தெரியாது. டெஃபினட்டாக ஹிண்டன்பர்க் எனக்கு ஃபோன் பண்ணி இன்சைட் நியூஸ் கொடுக்கல அண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ் சொல்லுது. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம நேற்று ஒரு சார்ட் ஜோதி சிஎன்சின்றது நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டே அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு, இது மட்டும் சிங்குன்னு மேலே ப்ராஃபிட்டபுளாக நின்றுச்சு. சார்ட் பேட்டர்ன்ஸில் நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்க முடியும். வாங்க வர சனிக்கிழமைக்கு நிறைய சார்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்ஸு எக்ஸிட் பண்ணுமா, ஹோல்ட் பண்ணுமா, என்ன பண்ணலாம், ப்ளஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அடுத்த வாரத்துக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 2 ரிக்வெஸ்ட். இன்ஃபேக்ட் ஒன்று, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்றது ரொம்ப சிம்பிள். கீழே இருக்க ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 236 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 2 ரிக்வெஸ்ட் சொன்னது ஒன்று, முடிஞ்ச அளவுக்கு 2 ஸ்டாக்குக்கு மேலே ரிக்வெஸ்ட் கொடுக்காதீங்க. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று. 2வது, முடிஞ்ச அளவுக்கு 5:30க்கு முன்னாடி கொடுத்துருங்க. ஏன்னா எங்களுக்கு ஷீட்டில் போடணும். டெஃபினட்டாக எதுவுமே நான் முதலே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எழுதி வச்சு பண்ணுறதில்ல, லைவாக தான் நம்ம பண்ணுறோம். லைவாக பண்ணிகிட்டு இருக்கும் போதும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு நம்ம பண்ணுறோம். பண்ணிகிட்டு இருக்கும் போதும் ஸ்டுடியோ ரூமில் என்னது பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷ்னல் ஸ்டுடியோ வச்சுருக்கிறோம். ஸ்டுடியோ ரூமில் யாருமே அலோவ் பண்ண மாட்டோம். அண்ட் நிறைய ரிக்வெஸ்ட் வருது. ரிக்வெஸ்ட் வரும்போதும் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 5:30க்கு முன்னாடி உங்களோட ரிக்வெஸ்ட் அனுப்பிடுங்க. அதே மாதிரி 2 ஸ்டாக்குக்கு மேலே அவாய்ட் பண்ணிங்க. வாங்க வர சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மார்க்கெட் இன்னைக்கு மார்க்கெட் ப்ளீடிங். நான் ஒரு அல்ப ஆசை வச்சுருந்தேன். இன்ஃபேக்ட் நான் சார்ட் பேட்டர்ன்ஸில் நேத்தோன்னு நினைக்கிறேன் சார்ட் நம்ம போட்டு காட்டும் போதும் டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. ஒன்று டே சார்ட்டில். வேறஸ் வீக்லி சார்ட்டில் அல்பாசை இதே மாதிரி அப்படி 2 நாள் ஓட்டிடுச்சுன்னா, அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் ஓட்டிட்டுனா இட் வில் ஷோ எ பர்ஃபெக்ட் டோஜி. அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுமான்றது ஒரு அல்பாசையாக இருந்துச்சு. இப்பயும் வரலாம். நாளைக்கு டமார்னு ஒரு 200 பாயிண்ட் ப்ளஸ் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. வரத்துக்கு சான்சஸ் இருக்கா? கொஞ்சம் சந்தேகம். அதானி இவ்வளோ தூரம் உளுந்தது, இது இன்ட்ராடே ஃபால் 20% பக்கமாக நிறைய ஸ்டாக்ஸ் விழுந்திருக்கு. நாளை காலையில் ஐயோ சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே இஓடி முடித்து நாளை காலையில் டிசிஷன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் எல்லாருக்குமே பழைய மெமரிஸ் மைண்டில் இருக்கும். அதானி உளுந்த வேகத்துக்கு மேலே வந்திருக்கிறாங்க. இன்றைக்கே நிறைய பேர் வாங்கி வச்சுருந்தாங்க. ஒன்று. 2வது, இது எல்லாமே என்னாதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 2வது விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ரஷ்யா யுக்ரைன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன்டர் கான்டினென்டல் பெலஸ்டிக் மிசைல் உலகத்திலேயே மொத அடிச்சிருக்கிறாங்க. விட்டுருக்காங்க, ரஷ்யா விட்டுருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, அந்த மிசைல் நியூக்ளியர் கேப்பபிள். ரைட், அப்படின்னா அதில் அணுகுண்டு எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு மிசைல். அண்ட் ஃபஸ்ட் டைம் விட்டுருக்காங்க. என்ன ஆச்சுன்றது டீட்டெயில்ஸ் தெரியாது. விட்டது தெரியும், அடித்தது எங்கே அடித்தாங்க அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் வரல. ப்ராபபிள் இதை எஸ்கலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ரைட், 10 நாள் கூட இருக்காது, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தேன். எப்படி இந்தியாவில் ஒரு டீப் ஸ்டேட் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். டீப் ஸ்டேட்ன்றது அரசாங்கம் இருக்குது, அரசாங்கத்துக்கு பேரலாக அரசாங்கத்துக்கு எதிர்த்து சில விஷயங்கள் நடக்கிறது.
ரைட்? இது வந்து இல்லீகலாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டு இருக்குன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது இந்தியாவில் இருக்குது, ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. அது தலை விரிச்சு ஆடினது வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்தோம். அண்ட் இதே சிச்சுவேஷன் யூஎஸ்லேயும் இருக்குது, இதே சிச்சுவேஷன் கனடாலேயும் இருக்குது. என்னைக்கு இந்த டீப் ஸ்டேட்டு கவர்மெண்ட்டுக்கு மேலே தூக்கி ஆடுதோ அன்னைக்கு வந்து உள்ளூரில் வந்து நிச்சயமாக ஒரு போராட்டம் இருக்கும், இல்லை தீவிரவாதம் இருக்கும், டெரரிசம் உச்சகட்டத்தில் இருக்கும். எப்படி நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் பார்த்தோம், ரைட்? ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம வந்து சொல்லலாம் அங்கே தமிழ் போராளிகள்ன்றது, தட்ஸ் ஓகே, அது வந்து நம்ம இனம், ஸோ அந்த இமோஷனில் நம்ம பேசுகிறோம். பட் அகெயின் அவங்க வந்து அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து பண்ணாங்க. அப்போ என்ன ஆகுது, உள்நாட்டில் வந்து போர் நடக்குது. இதே விஷயந்தான் வந்து ஈராக்கில் நடந்துச்சு, இதே விஷயங்க தான் வந்து பாகிஸ்தானில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த டீப் ஸ்டேட் வந்து என்னைக்கு பவர்ஃபுல் ஆகுது கவர்மெண்ட்டோட, அப்போ வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் வந்து ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகும். சம்திங் விச் இஸ் லைக்லி டு ஹேப்பன் இன் யூஎஸ். அண்ட் அந்த டீப் ஸ்டேட்டை கை வைக்கிறது வந்து பயங்கரமான விஷயம். ஏன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க, மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், நெட்வொர்க், அதாவது அஃபீஷியல்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க ஆட்களாக இருப்பாங்க. அண்ட் பவர்ஃபுல் மணி, ரைட்? டிசிஷன் மேக்கிங் பீப்புள் அவங்க எல்லாமே வந்து அவங்க ஆட்கள் இருப்பாங்க. அதை டிஸ்மேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் ஒருத்தர் இருப்பாங்க, பேக் எண்டில் இவங்க சொல்கிறது தான் வந்து நடந்துகிட்ருக்கும். இவங்களுக்கு என்ன ஆதாயமோ அந்த விஷயத்தை தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் திஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்னிங் இன் யூஎஸ். இப்போ ஒரு சின்னோண்டு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கலாமே, அதானி குரூப் பற்றியே நம்ம எடுத்துக்கலாம். அதானி வந்து எனக்கு வந்து அதானிகிட்ட வந்து எனக்கு கேஷ் வரதில்லை, அண்ட் அதானியோட பேரோலில் நாங்கள் இல்லை, நார் அவங்களோட ப்ராடக்ட் நான் வந்து ப்ரொமோட் பண்ணல. ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட், யூஎஸ் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு $250 million வந்து அதானி குரூப் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து லஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க. 250 million அப்ராக்சிமேட்லி ஒரு 2800 கோடி இது வந்து கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு கொடுத்துருக்குறாங்க? சோலார் எனர்ஜி பிளான்ட்டுக்கு. சத்தீஸ்கர், ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, தமிழ்நாடு இங்கே எல்லாமே வந்து சோலார் பவருக்கு வந்து பிளான்ட் போடுறதுக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 2021-22 நடந்த விஷயம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து பணம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் லோன், அந்த லோன் வாங்கினது வந்து யூஎஸ் பேங்க்லேருந்து வாங்கியிருக்காங்க, யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க. அங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அன்எத்திக்கல், ரைட்? அன்எத்திக்கல் வேல நாங்கள் வந்து பிஹேவ் பண்ண மாட்டோன்றது. அப்போ லஞ்சம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா, அந்த இன்வெஸ்டிகேஷன் எங்கே பண்ணுவாங்க? இந்த க்ரைம் நடந்து இருந்துச்சுன்னா எங்கே நடந்திருக்கும்? இந்தியாவில் நடந்திருக்கும். அப்போ இந்தியாவில் வந்து யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க? இந்தியன் ஏஜென்சிஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்தியன் கோர்ட்டில் தான் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். யூஎஸ் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன தான் யூஎஸில் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லி போட்டிருந்தால் ஜட்ஜ்மெண்ட் எங்கேருந்து வரணும்? நம்ம கோர்ட்லேருந்து வரணும். அது ஆளும் கட்சி இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சி இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். Do you think you will get a judgment? அதுவும் இது மாதிரி விஷயத்தில் அடுத்த ஒரு 2-3 நாள் இல்லை 5 மாதம் இல்லை 10 மாதத்தில் இல்லை 1 வருஷத்தில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துரும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக வராது. உங்களுக்கு தெரியும், இந்தியன் கோர்ட்டில் வந்து ஒரு விஷயம் போச்சுன்னு சொன்னால் எவ்வளோ நாள் பிடிக்கும்ன்ற. வைத்தவெளி கேஸு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் அதானி குரூப்கான சில இன்வெஸ்டிகேஷன் நடந்த போகக்கூடியும், அதை வந்து டைம் பவுண்டில் நடந்த போகக்கூடியும் மினிமம் 1.5 years பிடிச்சிச்சு. ஸோ டெஃபினெட்லி இந்த இன்வெஸ்டிகேஷனில் இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ரைட், எதிர்கட்சி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பிஆர்எஸ் இருந்துச்சு. சத்தீஸ்கர், ஒரிசா, இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து எதிர்கட்சி இருந்துச்சு. தமிழ்நாடு டிஎம்கே இருக்குது. யார் வாயை திறப்பாங்கன்றது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் இது வந்து லஞ்சம் கொடுத்தது கொடுக்கலன்றது நான் அதை பற்றியே நான் போகல. ஸோ டெஃபினெட்லி இந்த ஃபால் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் சார்ட் பேட்டர்னில் வீக்லி சார்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் இன்றைக்கி சார்ட் எதுவுமே காட்டல, நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் வீடியோஸ் நான் போடுறேன், அதில் நீங்கள் வந்து பாருங்கள். சார்ட்டில் வீக்லி சார்ட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள், வேவ் 3 முடிச்சு வேவ் 4 கீழே வந்திருக்கு, வேவ் 5 அப்சைடு இருக்குது. அண்ட் மந்த்லி சார்ட்டில் அப்சைடு தான் வந்து பேட்டர்ன்ஸ் காட்டிகிட்ருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் இருக்கும். வெயிட் பண்ணி நாளைக்கு இந்த சார்ட் எப்படி பிஹேவ் ஆகுது, இந்த ஸ்டாக் எப்படி பிஹேவ் ஆகுதுன்றது நம்ம பார்க்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1.
இன்னொன்று பாயிண்ட், நிஃப்டி பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து அக்டோபர் 25க்கும் இன்றைக்கும் வந்து டைவர்ஜென்ஸ் போட்டு பாருங்களேன். எனி இண்டிகேட்டர் எடுத்துங்க, சூப்பர் ட்ரெண்ட் எடுத்துங்க, எம்ஏசிடி எடுத்துங்க, மேக்டி எடுத்துங்க, மூவிங் ஆவரேஜ் எடுத்துங்க, இல்லை ஆர்எஸ்ஐ எடுத்துங்க, எனி இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் எடுத்துங்க, பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் கொடுத்துருக்குன்னு சொன்னால் அப் மூவ் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வி நீட் ஜஸ்ட் எ கன்ஃபர்மேஷன். ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் மூவ் வந்து பயங்கர அக்ரெசிவாக இருக்கும். அண்ட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் இந்த 23,800 அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். ஸோ டார்கெட் எங்கே இருக்கும்? சம்வேர் க்ளோஸ் அபவுட் 24,400 to 500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி இப்போதைக்கு தெரியல, பட் அட்லீஸ்ட் அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பியூர் சார்ட் அனாலிசிஸ் வச்சு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது பாயிண்ட் 1. இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிஃப்டி எவ்வளோ தூரம் போச்சு? 23,300 275 அந்த ஜோன் தான் உடைக்கல. ஸோ 23,000ல் ஹையஸ்ட் புட்டு ரைட் ஆயிருக்கு. ஸோ டெஃபினெட்லி நேற்று எழுதப்பட்ட புட்டு ப்ளஸ் நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக வந்து நான் வந்து பேசல, இது எல்லாமே வந்து இன்றைக்கி சப்போர்ட் கொடுத்துருக்கு. நாளைக்கு பார்க்கலாம் 23,000 உடைக்குதா இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சப்போஸ் ரஷ்யா விட்ட மிசைல் ஏதாச்சும் பெரிய டேமேஜ் ஆகிருக்கு, யோசிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, ஜோ பைடன் டப்புன்னு நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் கொடுக்காத அப்ரூவல் அவர் எலெக்ஷன் தோந்ததுக்கு அப்புறமா யுக்ரைனுக்கு கொடுக்குறாங்க, டே பூந்து அடிடான்றது. இது ஒன்று. இதுக்கு பின்னாடி யார் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றது டெஃபினெட்லி இட் இஸ் நாட் யூஎஸ் பிரசிடென்ட் ஹூ ஹஸ் டேக்கன் இட் அப். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்தியா அதானி குரூப்கான விஷயங்கள். இந்த விஷயத்தில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது விச் ஐ கேன் ஆல்வேஸ் புட் இட் அவுட். ஒரே ஒரு ட்வீட், ட்ரம்ப் வந்து அப்பா இந்த கூத்து எல்லாமே வந்து ஜனவரி 20 வரைக்கும், ஜனவரி 20 இந்த மனுஷன் என்னென்னலாம் அக்ரிமெண்ட் என்னென்னலாம் ஆர்டர்ஸ் போட்டாங்க அது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரே ஒரு ட்வீட் போட்டால் இந்த ட்ராமா எல்லாம் முடிஞ்சு போயிடும். எனிவே நம்ம பார்க்கலாம் நாளைக்கு நிஃப்டி வந்து எப்படி பிஹேவ் ஆக போகுதுன்றது. வெரி பாசிட்டிவ் அப்மூவ்க்கான சார்ட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே மாதிரி தான் சில ஸ்டாக்ஸ், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, நம்ம வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து சுஸ்லான் பற்றி பேசினோம். நேற்று வந்து ஜோதி சிஎன்சி பற்றி நம்ம பார்த்தோம். இவ்வளோ ப்ளீடிங்லேயும் தலைவர் வந்து 4% அப்பாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சுஸ்லான் வந்து இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட்டு. ஸோ டெஃபினெட்லி சார்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் அனாலிசிஸில் நம்ம பார்க்கும் போதும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அப்மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இஸ் லுக்கிங் டூ குட், ஆர்இசி லிமிடெட் இஸ் லுக்கிங் டூ குட். இன்னொரு 2-3 ஸ்டாக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி விட்டுருங்க, நாளைக்கு வந்து நம்ம டிசைட் பண்ணிவிட்டு மண்டே இன்னைக்கு பை பண்ணலாமான்றது முடிவு பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.